வாங்க அன்பு மகர ராசி நேயர்களே, உங்களுக்கான செப்டம்பர் மாதத்திற்கான ராசி பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். சனியை ராசியின் அதிபதியாக கொண்டவர்களே, உங்களுக்கு எப்பொழுதுமே சிவபெருமானின் அருள் இருந்து கொண்டே இருக்கும். மகரத்தை பொறுத்தவரை உத்திரம் 2, 3, 4 பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள். உங்களுக்கான கிரக நிலையை பொறுத்தவரை தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி வக்கிரமாக காணப்படுகிறார். அதே வேளையில் ராகு ரண ரூண ரேகஸ்தானத்திலும், குரு களத்திரஸ்தானத்தில், சுக்கிரன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்திலும், சூரியன் பார்த்தீங்கன்னா புதன், கேது பாக்கியஸ்தானத்தில், செவ்வாய் லாபஸ்தானத்தில், சந்திரன், இப்படி உங்களுக்கான கிரகங்கள் வலம் வருகின்றன. இப்படி கிரகங்கள் வலம் வர வேளையில் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 கிரக மாற்றங்கள் நடக்குது. எல்லா கிரக மாற்றங்களும் இனிதான் வரப்போகுது. இந்த மாதத்தோட நடுப்பகுதியில் உங்களுக்கு 4 கிரக மாற்றங்களும், மாதத்தோட முடிவுல ஒரு கிரக மாற்றம் வரப்போகுது. 11 செப்டம்பர் 2025 அன்று அஷ்டமஸ்தானத்தில் இருந்த புதன் அப்படியே உங்களுக்கு பாக்கியஸ்தானத்திற்கு மாறுறார். இதனால புதனால உங்களுக்கு அனைத்து விதமான பாக்கியங்களும் கிடைக்க போகுது. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 14 செப்டம்பர் 2025 அன்று பாக்கியஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் தொழில் ஸ்தானத்திற்கு மாறுறார். இதனால செவ்வாயை சார்ந்து உங்க தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்க போகுது. அதற்கு அடுத்த நாள் 15 செப்டம்பர் 2025 அன்று களத்திரஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் அப்படியே அஸ்தமஸ்தானத்திற்கும், அதற்கு அடுத்த ஒரே நாள் 16/9/2025 அன்று என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் பாக்கியஸ்தானத்திற்கு, அதாவது அஷ்டமஸ்தானத்திலிருந்து சூரியன் பாக்கியஸ்தானத்திற்கு மாறுறார். இது போல 4 கிரக மாற்றங்கள் மாதத்தோட நடுப்பகுதியில் நடக்கிறவல்ல. மாதத்தோட முடிவுல 29 செப்டம்பர் 2025 அன்று பாக்கியஸ்தானத்தில் இருந்த புதன் அப்படியே உங்களுக்கான தொழில் ஸ்தானத்திற்கு மாறுறார். இப்படி புதன் தொழில் ஸ்தானத்துக்கு மாறுற வேலையில உங்களுக்கான ராசியான கிழமைகள், ராசியான நாட்கள், அதே போல முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள், பரிகாரங்களை பார்த்துட்டு உங்களுக்கான பொது பலன்களையும் நட்சத்திர பலன்களையும் பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி, இந்த 3 கிழமைகளும் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான கிழமைகளாக பார்க்கப்படுது. இந்த கிழமைகளில் உங்களுக்கு நல்லது நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. அதிர்ஷ்டமான தினங்களை பொறுத்தவரை செப்டம்பர் 13, செப்டம்பர் 14, இந்த 2 தினங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுற வேலையில். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 3 தினங்கள் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தோட முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினங்கள் இந்த மாதத்தில் அதிகமாக இருக்குது. 19 செப்டம்பர், 20 செப்டம்பர், 21 செப்டம்பர், இந்த 3 நாட்களையும் நீங்கள் என்ன பண்ணால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக உங்களுக்கு ராசியின் அதிபதியாக சனியும், அதே போல் உங்களை காக்கும் தெய்வமாக சிவபெருமானும் இருக்கிற காரணத்தால் நீங்கள் சிவபெருமான் மற்றும் இவருக்கு சனி பகவான் 2 பேர்த்தையும் ஒரே நேரத்தில் வணங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கோயில் இருக்க நவ கிரகங்களை சுற்றி வருங்க. சுற்றி வர்றது மட்டும் இல்லாமல் சனி பகவானுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா விளக்கு, எண்ணெயில் விளக்கு போட்டு வணங்க. அவர் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தருவார். ஏன்னா அவர் தான் உங்கள் ராசியின் அதிபதியாகவே இருக்கிறனால எல்லா வகையான நன்மைகளையும் உங்களுக்கு இந்த சனி பகவான் தரப்போகிறார். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானை வணங்குறப்போ சிவனோடு சேர்த்து சனியின் அருளும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால வாழ்க்கையில் பல்வேறு வகையான ஏற்றங்களை அடைய போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் கஷ்டங்கள் நீங்க போகுது. உங்களோட உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் 2மே மேம்படுறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். சிவபெருமானை நீங்க வில்வ இலையை வச்சு வணங்கலாம். அதே போல முக்கியமா பிரதோஷ நாட்களில் சிவபெருமானை வணங்குறப்போ உங்கள் வாழ்க்கையில ஏற்றமும் முன்னேற்றமும் அதிகமா இருக்கும். அதே போல நீங்க இந்த பிரதோஷ நாட்கள்ல உங்களால முடிஞ்ச அன்னதானத்தை கொடுக்கலாம். நம்ம தமிழ் வழக்கப்படி தானத்தில் சிறந்தது அன்னதானம் சொல்லுவோம். உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானத்தை கொடுங்க. அது உங்க வாழ்க்கையிலையும் உங்க குடும்பத்தையும் மேலும் ஏற்றமடையும் விதமா உங்களுக்கு அமைய போகுது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பா இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. இப்போ உங்களுக்கான பொது பலன்களை பார்க்கலாம். பொது பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் எத்தனை தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் அந்த தடைகள், தாமதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. அதற்கு அசராத மனிதர் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் வந்தாலும் அதையெல்லாம் அடித்து நொறுக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும், அதே போல் அந்த செயலை செஞ்சு ஒரு செயல் வீரராக காட்டுறதுக்கான
எல்லா சிறப்புகளும் இந்த மகர ராசிக்கு இருக்குது. இதுதான் மகர ராசியோட சிறப்பும். அதே போல் இந்த மாத கால நேரத்தில் உங்களுக்கு வந்து இன்னும் சிறப்புகள் அதிகமாக இருக்குது. அது என்னென்னங்கிறத நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து நன்மைகள் அதிகமாக இருக்குது. நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா 80% உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த விஷயம், அதே போல் தொழில் வியாபாரம், நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வேலை சார்ந்த விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயம், எல்லா விஷயமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லதே நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த கால நேரத்தில் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. இதுவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். என்னப்பா நான் நினைக்கிற அளவுக்கு உழைக்கிற அளவுக்கு எனக்கு ஊதியம் கிடைக்கலையா அப்படின்னு எல்லாம் நினச்சிருக்கலாம். ஆனால் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாறப்போகுது. உங்களோட பண வரத்து இந்த கால நேரத்தில் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு எதிர்ப்புகள் நண்பர்களாக இருந்தாலும் சரி, எதிரிகளாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் குடும்பத்திலையும் சரி, எந்த வகையான எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள்லாம் விலகிற காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். எல்லா நன்மைகளும் இந்த எதிர்ப்பு விலகிறதுக்கு மூலம் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதே போல் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரால் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்க போது. அந்த உதவிகளால் நீங்கள் மேலும் மேலும் உயர்ந்து இதுவரை இல்லாத பெயரையும் புகழையும் அடையிறதுக்கான கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். நீங்க விரும்பிய காரியங்கள் விரும்பியபடியே உங்களுக்கு சாதகமா நடைபெறதுக்கான வாய்ப்புகளும் பலன்களும் இந்த கால நேரத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய புதிய நபர்களோட அறிமுகம் கிடைக்கும். அவங்க அறிமுகம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களால உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது எல்லாமே அடையக்கூடிய புது நண்பர்களை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்குது. அடுத்து உங்கள் தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு வந்து சாதகமான முடிவுகள், எப்படி வந்து உங்கள் வாழ்க்கையில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோமோ அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலையும் சாதகமான முடிவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதுவரை உங்கள் தொழிலில் பல போட்டி பொறாமைகள் இருந்திருக்கலாம். அந்த போட்டி பொறாமைகள் எல்லாமே வந்து குறையிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொருளாக கொடுத்துருப்பீங்க, அந்த பொருள் திரும்பி வந்திருக்காது. பணமாக கொடுத்துருப்பீங்க, பணமும் வரதுக்கு ரொம்ப ரொம்ப தாமதமாயிட்டே இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ மாறப்போகுது. பணம் பொருள் எல்லாமே வந்து உங்களுக்கு திருப்பி வரப்போகுது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுற வேலையில் உங்கள் தொழிலை நீங்கள் வந்து இந்த கால நேரத்தில் விரிவாக்கம் பண்ணுங்கள். ஏன்னா விரிவாக்கத்துக்கு இருக்க நல்ல நேரமும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் விருத்தி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த நல்ல நேரத்தை நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணுறப்போ உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் ஏற்றங்கள் வரும். இந்த தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் இல்லை குடும்பத்தாட்டு வந்து உங்களுக்கு சிறப்பாக இந்த கால நேரத்தில் கிடைக்க போகுது. இப்படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் வந்து சிறப்பான ஏற்றங்களும் சிறப்பான முன்னேற்றங்களும் அதிகமாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு பணிக்கு போயிட்டுருக்கீங்க, ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோதான் அலைஞ்சு தெரிஞ்சிருப்பீங்க, எல்லாத்துக்கும் உதவியெல்லாம் செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணி நிரந்தரம் அப்படிங்கிறது அங்கே இல்லாமல் இருந்திருக்கும். அந்த பணி நிரந்தரம் இப்போ கிடைக்க போதுங்க. அந்த பணி நிரந்தரம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேல் அதிகாரியோட ஆதரவு நிலை கிடைக்கும். இப்படி ஆதரவு நிலை கிடைக்கிறப்ப ஏப்பா அவர் நல்லா வேலை செய்கிறாருப்பா, அவரை வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து எல்லா விஷயத்துலையும் உங்களை வந்து ஃபஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுவார். அதனால் என்ன ஆகுனா உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் கூடுறது மட்டும் இல்லாமல் உங்களோட மதிப்பு மரியாதையும் கூடுற நேரத்தில் உங்களுக்கு சம்பள உயர்வு, அதே போல் பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே பணி சார்ந்த விஷயமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த பயணங்களால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அலைச்சல்கள் இருந்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா சுக பயணங்களாக இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்களோ, ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணங்களும் இருக்கலாம். ஆனால் ஒட்டு மொத்தமாக இந்த பயணங்கள் இதை சார்ந்து இருக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஏற்றத்தையும் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தையும் உங்கள் குடும்பத்துக்கு கொண்டு வரப்போகுது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தொழிலும் வியாபாரமும் நல்லா இருக்கவில்லை. உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் உங்கள் குடும்பத்தில் நிறைய சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக திருமணம் சார்ந்த யோகம் உங்கள் குடும்பத்தில்
உங்களை சார்ந்து இந்த கால நேரத்துல ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கணவன் மனைவியிடையே பார்த்தீங்கன்னா இதுவரை பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் எல்லாம் இருந்திருக்கலாம். அதெல்லாமே மாறுறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். உங்க மனைவியிடையே உங்களோட அன்பும் புரிதலும் அதிகமாகிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இதனால உங்க வாழ்க்கையில வந்து சீரான சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனம் கோணாதபடி நடந்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் ஏற்றங்களும் இந்த கால நேரத்தில் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்படி ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் வந்து இந்த கால நேரத்தில் திருப்தி தர விதமாக அமைய போகுது. அதே போல் உறவினர்கள், நண்பர்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா உறவினர்கள், நண்பர்கள் இருப்பாங்க. குறிப்பாக இந்த மகர ராசிக்குரிய சிறப்பு தான் நிறையா உறவினர்களும் நண்பரும் உங்களுக்கு இருப்பாங்க. அவங்க மூலியமாக பல்வேறு நன்மைகள் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் உங்கள் வீடு தேடி உங்கள் வீட்டோட கதவை தட்டிக்கிட்டு உள்ளே வரப்போகுதுங்க. இப்படி வந்து நிறைய நன்மைகளும் சூப்பரான வாய்ப்புகளும் கிடைக்கிறது இந்த மகர ராசிக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். பெண்களை பொறுத்தவரை பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா பண வரத்து, நம்ம வாழ்க்கை நடத்துறதுக்கு பணம் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுற வேலை. இந்த பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் காரியங்களும் அதிகமாக இருக்கு. அதே போல எதிர்த்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு அதில் வந்து பேரும் புகழும் வாங்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதுதான் உங்க ராசியோட சிறப்பும். அது மட்டும் இல்லாம இந்த கால நேரத்தில் உங்களுக்கு இருக்க கிரக நிலையை சார்ந்து இந்த சிறப்பு மேலும் மேலும் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுற வேலையில உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நண்பர்கள், உறவினர்களால நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது. நன்மைகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாம உங்கள் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் விருத்தியை அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆண்களை போல இல்லாமல் பெண்களுக்கு சிறு தாமதங்கள் வரலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறு தாமதங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நொடி போகிறதுல விலகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு எப்பவுமே வந்து போட்டி பொறாமை இருந்துட்டு உள்கட்சியிலையும் சரி வெளிக்கட்சியிலையும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த போட்டி பொறாமைகள், எதிர்ப்புகள் எல்லாத்தையும் மீறி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூரியனா பிரகாசிக்கிற நேரமும் காலமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். உங்கள் முன்னேற்றத்தை யார் தடுத்து நிறுத்த நினைச்சாலும் அவங்க தான் துகளாக உடஞ்சி போவாங்க. உங்கள் முன்னேற்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றப்பாதையில் இந்த கால நேரத்தில் காணப்படுது. அதே போல் உங்கள் ஆதரவாளர்கள், உங்கள் கூட இருக்கவங்களோட நட்பும் ஆதரவும் உங்களுக்கு பெருகும். இந்த நட்பும் ஆதரவும் பார்த்தீங்கன்னா உங்களை மேலும் மேலும் உச்சாணி கொம்புக்கு கொண்டு போக போகுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கௌரவத்துக்காக நீங்கள் சேமித்து வச்ச பணத்தை வந்து அடுத்தவங்க இவங்க பார்க்குறாங்க அவங்க பார்க்குறாங்க அப்படின்ட்டு வந்து நீங்கள் செலவு பண்ணாதீங்க. அது மட்டும் ஒரு முக்கியமான விஷயமா, கவனிக்க வேண்டிய விஷயமா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் இருக்குது. அதனால் அது கொஞ்சம் நீங்கள் பார்த்து செய்ய வேண்டிய காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். கலை சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது நிகழ்ச்சிகள், நிறைய பொது நிகழ்ச்சி, அதாவது கடை திறக்கிறது இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி நிகழ்ச்சிகளில் நீங்கள் வந்து போய் கலந்துறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேரும் புகழும் இந்த கால நேரத்தில் அதிகரித்து உங்களை ஒரு பெரிய ஸ்டார் ஆக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள், தாமதங்கள்லாம் நீங்க போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு நட்சத்திரம், சூரியன் போல ஜொலிக்க போறீங்க. இதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமாக கலை சார்ந்த துறையில் இருக்கவங்க இதுவரை இல்லாத அளவுக்கு முன்னேற்றமான பாதையில் போக போறீங்க. இந்த முன்னேற்றத்தை நீங்கள் தக்க வச்சுக்கோங்க. தக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் கடின உழைப்பு போட வேண்டியிருக்கும். அப்படி கடின உழைப்பு போடுறப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமாக ஏற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றா பார்க்கப்படுது. மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரை நீங்கள் கல்வியில் பின்தங்கி இருந்தால் கூட இந்த கால நேரத்தில் பெரிய உயர்வுகளை அடைய போறீங்க. பெரிய உயர்வுகளை அடைவது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் சிறப்பான உற்சாக மனநிலையோடு நீங்கள் இருப்பீங்க. இந்த உற்சாக மனநிலையானது உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் குடும்பத்திலையும் மேலும் மேலும் ஏற்றங்களையும் நன்மைகளையும் கொண்டு வந்து தரப்போகுது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுது. இதுவரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மகரத்திற்கான கிரகநிலை, கிரக மாற்றம், அதே போல பரிகாரங்கள், அதிர்ஷ்டமான நாட்கள், அதிர்ஷ்டமான தினங்கள் மட்டும் இல்லாமல் பொது பலன்களை பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். இதே போல் 12 ராசிகளுக்கான வார பலன்கள், மாத பலன்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இப்போ நம்ம வந்து முதல்ல பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் 2, 3, 4 பாதம். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்பே சொல்லி இந்த மாதிரி நண்பர்களாலையும் உறவினர்களாலையும் பெரிய பெரிய ஏற்றங்களையும் நன்மைகளையும் நீங்கள் பெற போறீங்க. அதே போல் வண்டி, வாகனம், நிலப்புலம் வாங்கிறதுக்கான நிலைமையும் அதே போல் எண்ணமும் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா அதற்கு தகுந்த உங்களுக்கு பொருள் வரத்து, பண வரத்து இருந்துகிட்டே இருக்கும்.
அதே போல் பார்த்தீங்கன்னா வாகனம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் அதிகமான லாபங்களை சம்பாதிக்கிறதுக்கான கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் பெற்றோர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. எப்போவுமே வாக்குவாதங்கள் நம்மளுக்கு வந்து பிரச்சனைகளை தான் கொண்டாடும். அந்த வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்கிறப்போ பல்வேறு பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் எளிதில் வெளியே வர முடியும். இல்லை வந்து தவிர்க்க முடியாத சூழலில் அதோட வீரியம் குறையிற மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையிலும் உங்களுக்கும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வெளி தொடர்புகள் வேறு புது நபர்களோ இல்லை புது நண்பர்களோ கிடைக்கிறப்போ அவங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் நடந்துக்கோங்க. அது தேவையில்லாத பல்வேறு பிரச்சனைகளை உங்களுக்கு தவிர்க்கிற விதமாக அமையும். இதனால் வந்து கொஞ்சம் நீங்கள் முன்னெச்சரிக்கையோடு இந்த கால நேரத்தில் இருக்க வேண்டியது அவசியம். அதே போல் பல்வேறு காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனதும் உங்கள் உடம்பும் நினைக்கிறபடி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் பல்வேறு காரியங்களில் தடைகள் அவ்வப்போது வந்தாலும் ஒட்டுமொத்தமாக அந்த தடைகளை மீறி நீங்கள் ஏற்றங்களை கொண்டு வரதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இப்படி வந்து நல்ல நேரம் அதிகமாக இருக்கிற நேரத்தில் செலவுகளை திட்டமிட்டு செய்யுங்க. அதே போல் செலவுகளை திட்டமிட்டு செய்கிறப்போ அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் உங்கள் கௌரவத்தையும் உங்கள் பேரையும் புகழையும் முன்னேற்றும் விதமாக அமையப்போகுது. இதனால் ஒட்டுமொத்தமாக இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதை செஞ்சாலும் ஒரு திட்டமிடுதலோடு நீங்கள் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் புது நபர்களோட தொடர்பு. அது மட்டும் இல்லாமல் வாக்குவாதங்களை இந்த கால நேரத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லா பிரச்சனைகளை உங்களுக்கு தவிர்க்கும் விதமாக அமையப்போகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் திருவோணம். திருவோணத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதத்தை எடுத்துக்கொண்டால் பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான வெற்றிகளை தரும். வெற்றிகளை தந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியங்கள் செய்கிறப்போ ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு வந்து சந்தேகம் வரும், இந்த காரணத்தை என்னால் செஞ்சு முடிக்க முடியுமா அப்படின்ட்டு. அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. அதை கவலைப்படாமல் நீங்கள் ஏற்றத்தை அடையிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. உங்களோட கிரக நிலைகளும் நல்லா இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இப்போ என்ன போக்கில் போயிட்டுருக்கீங்களோ அதே போக்கில் சிறப்பான உழைப்போட போங்க. அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் உங்களை வந்து பேரும் புகழும் அடைய வைக்கிறதுக்கான காரியமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. திட்டமிட்டு செயல்படுறப்போ உங்கள் முன்னேற்றம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல உங்க வாழ்க்கையில இருந்த பல சிக்கலான பிரச்சனைகளை கூட நீங்க வந்து எளிதில் தீர்க்க போறீங்க. எளிதில் தீர்க்கிறது மட்டும் இல்லாம அந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபட போறீங்க. அதோட உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்ல இருந்து சாதகமான பலன்களும் பரிகாரங்களும் கிடைக்க போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பண வரத்து. இந்த மாதத்தை பொறுத்தவரை பண வரத்து உங்களுக்கு எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த அளவோடு அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்றங்கள் அதிகமாக இருக்கிறனால அந்த ஏற்றங்களை முழுவதுமாக உங்களோட கடின உழைப்பால் தக்க வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் திறமை வந்து இந்த கால நேரத்தில் முழுமையாக வெளிப்படும். இதுவரை பார்த்தீங்கன்னா உங்கள் திறமை வந்து நீங்கள் அலுவலகத்திலேயோ உங்கள் குடும்பத்திலேயோ இல்லை உங்கள் தொழிலையோ முழுதாக வெளிப்பட்டிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் முழு திறமையும் வெளிப்பட போகுது. இந்த முழு திறமையும் வெளிப்படுறதுனால உங்களோட பேரும் புகழும் அந்தஸ்தும் உயர்றதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னன்னா உங்களோட வாழ்க்கையில வந்து நீங்க கொடி கட்டி பறக்க போறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இப்படி நம்ம வந்து 2 நட்சத்திரங்களை பார்த்தவல்ல. அடுத்து வந்து 3வது நட்சத்திரமாக அவிட்டம் 1, 2 பாதம். இந்த பாதத்தில் உங்களுக்கு எப்படி பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களோட இனிமையான பேச்சு அதே போல் உங்கள் சாதுரியமான செயலால் நீங்கள் பல்வேறு விஷயங்களில் வெற்றி பெற போகிறீங்க. தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் எல்லாமே இருந்தாலும் அந்த காரியத்தை நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. இந்த காரியத்தை இவர் விட்டால் வேறு யாரும் செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்துக்கும் தோன்ற அளவுக்கு நீங்கள் வந்து சிறப்பான ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அடைய போகிறீங்க இந்த கால நேரத்தில். அதே போல் எடுத்த காரியத்தை எடுத்தபடி செய்ய போகிறீங்க அப்படிங்கிறதும் இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் பயணங்கள் நிறையா இருக்க போது அந்த பயணங்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஒரு சில பயணங்கள் உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள்லாம் இருக்கலாம். இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து ஆன்மீகத்தை சார்ந்த நாட்டங்கள் அதிகமாகும். இந்த நாட்டங்களானது உங்களை ஆன்மீக பயணங்களை கூட்டிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இப்படி ஆன்மீக பயணங்கள் செல்றதுனால உங்கள் மனதும் உடலும் அமைதி அடைய போது. இப்படி அமைதி அடைய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு ஏற்றங்களை உங்கள் அமைதியான மனது உங்களுக்கு பெற்றுத்தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம்.
உங்களது பொருள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, வண்டி வாகனங்களா இருந்தாலும் சரி, எந்த பொருளா இருந்தாலும் சரி, இந்த கால நேரத்தில கொஞ்சம் பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறது தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க போறப்போ, பயணங்கள் போறப்ப கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கவனமா இருங்க. இப்படி கவனமா இருக்கிறதால தேவையில்லா பிரச்சனைகளை நீங்க கொஞ்சம் தவிர்க்க முடியும். அதேபோல திட்டமிட்ட செயல்பாடு உங்களுக்கு தெவிட்டாத இன்பத்தை இந்த கால நேரத்தில தரப்போகுது. அது மட்டும் இல்லாம நெருப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க கவனமா இருங்க. அப்படி கவனமா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தேவையில்லா பல பிரச்சனைகள்லேருந்து இந்த கால நேரத்தில தவிர்க்க முடியும். அதனால உங்களுக்கு இந்த கால நேரத்தில ஒட்டுமொத்தமா ஏற்றமா இருந்தாலும், நீங்க ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அதேபோல நம்மளோட கணிப்பும் அதான் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதே போல 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள் இது எல்லாத்தையுமே வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சொல்ற இங்க நன்மைகளா எடுத்துக்கோங்க. தடைகள், தாமதங்கள முன்னெச்சரிக்கை எடுத்துக்கோங்க. அதேபோல பரிகாரங்கள் எளிதான பரிகாரங்கள் தான் சொன்னோம். அதை செய்றதன் மூலியமா உங்கள் வாழ்க்கையிலும், உங்க குடும்பத்திலும் மகிழ்ச்சி பெருகட்டும். இத்தோடு நாம் இந்த காணொளியை முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.